வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, வடிவேல் பாலாஜியோடைய மகன் அப்பா இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுகிறேன். வடிவேலு பாலாஜியோட மகன் கண்ணீர் மல்க ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் நிறைய பேர் கண்கலங்கி அழுதுருக்குறாங்க. வடிவேலு பாலாஜியுடைய மகன் என்ன பேசியிருக்கிறாரு, என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பிரபல நகைச்சுவை நடிகர் வடிவேலை போல அனைவரும் தனது திறமையால், உடல் அசைவுகளால், முக பாவனையால் சிரிக்க வைத்தவர் தான் வடிவேலு பாலாஜி. வடிவேல் போலவே இருப்பதால் இவரை அனைவருமே வடிவேல் பாலாஜி என்று செல்லமாக அழைத்து வந்தாங்க. இவங்க மறைவுக்கு தான் மிகவும் கஷ்டப்பட்டு வருவதாக அவருடைய மகன் கண்ணீருடன் பேசியிருக்கிறாரு. விஜய் தொலைக்காட்சியில் அடையாளமாக இருந்தவர் தான் வடிவேல் பாலாஜி. தனது நகைச்சுவையால் பலருடைய மனதில் இடம் பிடித்த இவர் பலரையுமே கவலை மறக்க சிரிக்க வைத்தார். மனதில் இருந்து துன்புறுத்திய நீக்கிய நகைச்சுவை கலைஞர்களில் ஒருவராக இருந்து வந்தார். விஜய் டிவியில் கலக்கப்போவது யாரு, சிரிச்சா போச்சு, அது இது போன்ற நிகழ்ச்சியில் பலரையுமே சிரிக்க வச்சாரு. தொலைக்காட்சி மட்டுமல்லாமல் யாரடா மகேஷ், கோலமாவு கோயிலா போன்ற எண்ணற்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாரு. நடிகர் வடிவேலு பாலாஜிக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு மாரடைப்பு ஏற்பட்டு அடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு மருத்துவ செலவு அதிகமானதால் மருத்துவ செலவுக்கு பணம் இல்லாததால் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கும் பொழுதே அவருடைய கைகால் செயலிழந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் மாற்றப்பட்டு அங்கு அறுவை சிகிச்சை செய்து வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போனார். இவருடைய மனைவி, ஒரு மகன் இருக்கிறாங்க. இறந்த செய்தியை கேட்ட அனைவருமே பேரதிர்ச்சியில் ஆழ்த்திருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் சிவகார்த்திகேயன், விஜய் டிவி புகழ், இன்னும் சில நடிகர்கள் அவருடைய குடும்பத்திற்கு தங்களுடைய முடிந்த உதவிகளை செய்து வந்தாங்க. வடிவேல் பாலாஜியுடைய மகன் ஸ்ரீகாந்த் தற்போது மிகுந்த வருத்தத்துடன் தனது குடும்பம் மிகவும் கஷ்டப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அப்பா இருந்தவரை எந்த விதமான கஷ்டமே தெரியாமல் என்னை வளர்த்து வந்தாங்க. ஆனால் அப்பா மறைந்த பிறகு குடும்பம் மிகவும் கஷ்டப்படுகிறது. இப்போது நான் ஒரு வண்டி வாங்கினேன், அதன் இஎம்ஐ கூட என்னால் கட்ட முடியலை. அதை கட்டுவதற்கு கஷ்டப்படுகிறேன். அப்பா உயிரோடு இருந்ததால் அவரோட வண்டியை வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை. என்னோட ஆசை எல்லாமே அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என பேசியிருக்கிறார். அவருடைய இந்த பேச்சு பலருமே கவலையில் ஆழ்த்திருக்கிறது. நிறைய நடிகர்கள், விஜய் டிவியை சேர்ந்த நிறைய பிரபலங்கள், கேபிஒய் பாலா அவர்கள் கூட வடிவேலு பாலாஜியுடைய மறைவிற்கு இப்போது பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்திற்கு தொடர்ந்து அவங்க உதவி செய்துக்கிட்டே வராங்க. கேபிஒய் பாலாவை தொடர்ந்து புகழ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.